இது மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு. இது வரைக்கும் பஸ் வசதியே இல்லை. நான் கேள்விப்பட்டதுக்கு பஸ் வசதி இல்லாம 250 குடும்பத்துக்கு மேல வந்து இந்த கிராமத்தை வெளியே போயிட்டாங்க கடந்த காலங்களில். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு அடிப்படை வசதி, முதல்ல பஸ் இருந்தால் தானே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும், ஏதாவது அவசரத்துக்கு போகணும். இது மேல நீங்க இப்போ பகல்ல பாக்குறப்ப எப்படி இருக்கு? சாயந்தரம் 7 மணிக்கு மேல எந்த போக்குவரத்தும் இல்லாம எப்படி இவங்க வந்து ஒரு அவசரத்துக்கு போகணும், யாரை எதிர்பார்த்து போவாங்க? நடந்து போக முடியுமா? பிள்ளைங்க தனியா நடந்து போக முடியுமா? இந்த குழந்தைய நடந்து போக முடியுமா? பள்ளிக்கூடம் பெரும்பாலானவங்க பிள்ளைகள்லாம் வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகள்லாம் வந்து 8வதுக்கு மேல நிறைய பேர் படிப்பை நிப்பாட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வேற ஸ்கூல்லவே நம்பி அனுப்ப முடியல, தனியா அனுப்ப முடியல, லேட் ஆகுது, வேற ஊர் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் பஸ் தான் நம்பி அனுப்பலாம், வேற எப்படி பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் எப்படி நம்பி அனுப்புறது? இந்த மாதிரி போக்குவரத்து வசதி இல்லாமல் பல பேர் வந்து நம்ம ஏற்கனவே போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட இன்னொரு கிராமத்தில் நம்ம பஸ் வசதி ஏற்படுத்தணும். இந்த மாதிரி இதில் படிப்பே நிப்பாட்டிருக்காங்க. இப்போ இங்கே 250க்கு மேல சொன்னாங்க, 250 குடும்பத்துக்கு மேல வந்து வேற ஊருக்கு இவங்க ஆல்ரெடி குடிபெயர்ந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை வசதி. இதை கூட செய்யாம இத்தனை வருஷமா இருந்தவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி எல்லா ஊர்லயும் எல்லா கிராமத்துலையும், திருப்பரங்குன்றம் உட்பட்ட கிராமம் இவங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்கோம். மக்கள் அனைவரும் சந்தோஷமா இருந்தாங்க, வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு பஸ்ஸை தொடங்கி வச்சுட்டு அவங்களோட இருந்துட்டு அவங்க அடுத்து என்னென்ன தேவைங்கிறத கேட்டறிஞ்சிருக்கோம், ஒவ்வொன்றா செய்யறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்கோம். சட்டசபையில பேச தெரியாம தான் வந்துட்டு பதில் சொல்ல தெரியாம தான் எங்க மேல வழக்கு பதிவு பண்றாங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பாருங்க, வழக்கு வேற, சட்டசபை ப்ரொசீடிங்ஸ்ல மானிய கோரிக்கை போயிட்டு இருக்கு. மானிய கோரிக்கையில் என்ன பண்ணும் அர்த்தம் பண்ணிருக்காங்க. தேவையில்லா வார்த்தைகளை அவர்கள் பேசும்பொழுதுதான் இப்போ அதுக்கான பதிலை வந்து நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அவங்க வந்து தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத வார்த்தைகளை உள்ளே பேசும்பொழுது அதற்கான பதிலை கொடுக்கணும். அதே வந்து மானிய கோரிக்கையில எல்லாம் தெளிவா ஒவ்வொருத்தரும், ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்க ஊழல்னு சொன்னா கோவம் வருது. ஸோ ஊழல்னு கோவம் வந்துச்சுன்னா மக்களுக்கே தெரியும்ல. இப்போ பார்ட்டி ஃபண்டுனா கோவம் வருது. பார்ட்டி ஃபண்ட் இல்லாம எத்தனை வருஷம் கவர்மெண்ட் இருந்துச்சு? பார்ட்டி ஃபண்ட் இல்லாம ஏதாவது துறை இருந்துச்சு? நீங்களாம் பத்திரிகையாளர், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீங்க ஃப்ரீயா வந்து ஒரு இடத்துல பார்ட்டி ஃபண்ட் கொடுக்காம, அதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் தான் வாங்கிருக்கீங்களா, ஒரு பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கிருக்கீங்களா, டெத் சர்டிஃபிகேட் வாங்கிருக்கீங்களா, பிறப்பு முதல் இறப்பு வரை எந்த கையெழுத்து போட்டாலும் அரசு துறையில ஒரு கையெழுத்துக்கு நீங்க பணம் இல்லாமல் ஒரு கையெழுத்து ஆயிருக்கா? ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்க ஒரு ஒரு வீட்டு வசதி வாரியத்துக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவல் வாங்குறீங்க. எத்தனை பேர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காசே கொடுக்காமல் கடந்த 20 வருஷமா அப்ரூவல் வாங்கிருக்கீங்க? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவலுக்கு இதுல இருந்து ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எத்தனை பேர் வந்து ஒரு ரூபா கூட கொடுக்காம டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவாங்க? எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாமே பிறப்பு முதல் பர்த் சர்டிஃபிகேட் முதல் இறப்பு சர்டிஃபிகேட் வரை அனைத்திற்கும் எந்த அரசுல கையெழுத்து போட்டாலும் அது வந்து லஞ்ச லாவணியம் இல்லாமல் இதுவரை நடந்தே இல்லை. அதெல்லாம் மாறி இருக்கு. அது பார்ட்டி ஃபண்டுன்னு, அது பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் வேற என்ன ஃபண்டு? இப்போ தமிழ்நாடு முழுசும் டாஸ்மார்க்ல 10 ரூபா கலெக்ஷன் ஆகுதுன்னா அது யாருக்குரிய ஃபண்டு? தமிழ்நாடு முழுசும் மணல்ல கொள்ளையடிச்சுப்பட்டு மணல்ல ஆள் போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் மணல்ல போய் வசூல் பண்ணாங்கன்னா யாருக்கு போற ஃபண்டு? இதெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள். ஸோ அதையெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா கோவம் வருது. அப்போ அது கோவம் வந்தால் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அதை கொடுத்தால் திரும்ப வந்து அது பதிலடி. எங்க வழக்குகள் வந்து என்னன்னா, எதையும் ஆதாரம் இல்லாமல் எந்த வழக்கும் தொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியாது, ஆதாரம் இருந்தால் தான் வழக்கு தொடுக்க முடியும். ஆதாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, வயலேஷன் இருந்து கிளியரா அது வந்து தவறு இருந்தால் கண்டிப்பா வழக்கு தொடுக்கப்படும். அது வழக்கு தொடுக்காம அதை வைக்க முடியுமா சொல்லுங்க? மக்களோட வரி பணம். நாளைக்கு ஏன் வழக்கு தொடுக்க கோர்ட்டு கேட்பாங்க. எவ்வளவு கேசஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு வழக்கு தொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் 3 வருஷம் பெண்டிங், 3 வருஷம் பெண்டிங். டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் கேஸ் அது கோர்ட்டே சொல்லியிருக்கு. இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு, ஏன் நீங்க வழக்கு போடலன்னு கோர்ட்டு கேட்டுருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டு அவங்க வழக்கு போட சொல்லி தான் வழக்கு போட்டோம். ஸோ அதெல்லாம் வழக்கு ஊழல் இதெல்லாம் வந்து சும்மா பண்ண முடியாது. ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இவர்களை பழி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுடைய முதல்வருக்கோ இல்லை யாருக்கோ இவங்களை பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் தான் இவங்களை பழி வாங்கிட்டாங்க. எல்லா தேர்தலையும் இவங்க யாருன்னு இவங்க இந்த இதுலேயே இல்லைன்னு சொல்லி காட்டிட்டாங்க. ஸோ இவர்களை பழி வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஊழல் இருந்தால், தவறு இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. எந்த மாற்றம் ரசிகர் மன்ற பாணியிலே தான் நடந்துகிட்டு இருக்காரு இன்னும் அப்படின்ட்டு மாணிக்கம் சொல்லியிருக்காரு. அண்ணன் சொன்னது என்னன்னா, இந்த எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒரு சில பேர் கொடுத்த பேட்டிக்கு அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்களுடைய தலைவர் இப்ப கொடுத்தது இல்லை, பேட்டியின் அடிப்படையில் ஒரு சில பேர் கொடுத்த பேட்டியில் ஒரு சில பேர் கொடுத்த பேச்சில் இருக்கு. ஸோ சின்ன சின்ன கருத்துக்கள் ஒரு சில பேர் எங்களுடைய அமைச்சர்கள் ஒரு சில பேசினதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்களுடைய தலைவருக்கு அது கொடுத்தாரு. எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்து கார் வேணான்றாங்க, அதுக்கு பதிலாக வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து 30 கோடி 40 கோடி செலவு பண்ணி எலெக்ஷனுக்கு வந்தவங்க. அவங்க எல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு வந்தா அவங்களுக்கு எவ்வளவு ஒண்ணும் இல்லை. இப்ப இருக்கிறவங்க போய் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க கேளுங்க. அவங்க எலெக்ஷன்ல வர்றது இதெல்லாம் சின்ன டார்கெட். அவங்க ஒருத்தர் வந்து 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் எம்எல்ஏ ஆறாலும் சும்மா எம்எல்ஏ ஆகும். ஒவ்வொரு இடத்துல அதிமுக திமுக இருந்து எல்லாரும் எம்எல்ஏ இருக்காங்க. எவ்வளவு செலவு பண்ணி வராங்க தெரியும்? 40 கோடி 50 கோடி செலவு பண்ணி ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்து வந்திருக்காங்க. சும்மா வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 10 கார் இருக்கும், 15 தொழில் இருக்கும், ஆயிரக்கணக்கான கோடிகள் பணம் இருக்கும். ஆனால் அடிப்படை வசதி செய்து கொடுத்தால் மக்கள் சேவை ஒழுங்கா செய்யும். எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து இந்த தொகுதி இருக்கு,
இந்த தொகுதிக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க, எத்தனை கார் இருந்து என்ன பிரயோஜனம், ஊருக்கே வரலையா? இந்த ஊருக்குள்ள காலே எடுத்து வைக்கல. இது நீங்க 10 கார் இருந்தாங்கன்னா 15 கார் இருந்தாங்க, ஊருக்குள்ள வரணும். சொந்த தொகுதிக்குள்ள இருக்கிற ஒரு கிராமத்துக்கு கூட போகாத ஒரு எம்எல்ஏ 5 வருஷம் 10 வருஷம் எம்எல்ஏ இருந்தா என்ன பிரயோஜனம்? நீங்க மக்கள் சேவையை செய்வதற்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்பதான் அவங்க மக்களை போய் சந்திக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை. ஏன்னா இதுல நீங்க மத்தவங்க மாதிரி இல்ல, எம்எல்ஏக்கள் தொகுதியில எல்லாம் போய் அதை வந்து அமைச்சர்கள்ட்ட கொடுத்து இப்ப பஸ் வேணும், எங்களுக்கு ஃபேக்டரி வேணும், எங்களுக்கு இங்க தூர் வாரணும், இங்க பாலம் கட்டணும், இங்க ரோடு போடணும்னா அவங்க தொகுதி முழுசு போய் பார்த்தா தான் போட்டு புரியும். ஜெயிச்சதோட சரி எல்லா எம்எல்ஏ. இப்ப நம்ம வந்து நிக்கிற கிராமத்துக்கு இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்தது, எந்த அமைச்சர் வந்தது, அதான் பஸ்ஸும் வரல. இப்ப நம்ம வந்து வந்தது எல்லாமே நான் போன வாரம் போனப்போ எங்க ஊருக்கு இது வரைக்கும் ஓட்டு கேட்டு வரல, நன்றி சொல்ல வரலங்கிறாங்க. ஓட்டு கேட்டே வரலாம மக்கள் இருந்திருக்காங்க. அப்போ இப்போ இவங்க எல்லாம் வந்து எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மக்களுக்கு ஆப்ஷன் இல்லை, அதிமுக விட்டா திமுக, திமுக விட்டா அதிமுக. இன்னைக்கு மக்களுக்கு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்த பிறகு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த ஒரு இந்த தேர்தலில் தெளிவான ஒரு முடிவு எடுத்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் அடிப்படை தேவை, அவங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய கட்சிக்காக செய்யல, பிசிகா எம்எல்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க போய் தொகுதிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க. அவங்க போய் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வேற யாருனாலும் நிறைவேற்ற முடியும். எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனாதான் அவங்க வந்து போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும், அவர்கள் தான் செய்ய முடியும். அதுக்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதி. ஏன்னா இன்னைக்கு தாசில்தார் இருந்து இருக்கு, ஆரையில இருந்து தாசில்தார் இருந்து எல்லாருக்கும் கார் இருக்கு. எம்எல்ஏ கார் இருக்கு, ஆரையில இருந்து தாசில்தார் இருந்து எல்லாரும் கார் இருக்குல்ல. எதுக்கு கார் இருக்கு? தாசில்தார் கார் இருக்கு, ஆரைக்கு இருக்கு, சேர்மனுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. உள்ளாட்சி பிரதிநிதிகள் சேர்மன்ல இருந்து எல்லாருக்கும் கார் இருக்கு. எதுக்கு கார் இருக்கு? போயிட்டு பார்த்துட்டு வந்து மக்களுக்கு தேவையானது கேட்டுட்டு வந்து செய்யணும்னு இருக்காதான். அது அரசாங்க காராக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு மக்களுக்கு தேவையான விஷயத்தை அவர் துரிதமாக செய்வார். சொந்த கார் 5 கார் வச்சிருக்காங்க, 10 கார் வச்சிருந்தாங்க, தொகுதிக்குள்ளேயே போகாம 10 கார் வச்சு என்ன பண்றது? போய் வசூல் பண்றதுக்கா 10 கார்? ஊரா போய் இருக்கிறத போய் வசூல் பண்றதுக்கு தான் 10 கார் இருக்கும். இங்க மக்கள் சேவை செய்யறதுக்கு ஒரு கார் இருந்தா போதும். அது கண்டிப்பாக அரசாங்கம் சார்பாக தொடர்ந்து கேள்வி கேட்கிறவங்க அடிமை சங்கி என்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களே பிஜேபி சைடு மூவ் ஆகுற மாதிரி இல்ல, அவங்க ஏற்கனவே இப்ப பிஜேபி சைடு மூவ் ஆயிட்டாங்க. பிஜேபியோட முழு கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்குது. திமுக இது வரைக்கும் நம்ம கேட்ட ஒரு டீலிமிட்டேஷன்ல எதிர்த்து வாக்களிக்க போறீங்களா இல்லையா? டீலிமிட்டேஷன்ல பேசுறீங்கல்ல, நாங்க வந்து இதுல டீலிமிட்டேஷன்ல நீங்கள் எதிராக வாக்களிக்க போறீங்களா? அதாவது ஒத்த வார்த்தைக்கு ஆமா எதிராக வாக்களிக்க போறோன்ற வார்த்தை இதுவரை யாரிடமும் வரவில்லை. யாராவது ஒருத்தர் வந்து வாக்களிக்க போறோம்னு சொல்லிருக்காங்களா? யார்கிட்டையும் வரல. அது இல்லாம இது வரைக்கும் வந்து அவங்க எம்எல்ஏ அனிதா ராஜேந்திரன் சொல்றாரு, திருச்சி சிவா மத்திய அமைச்சராக போறாங்க. சகோதரி திருமதி கனிமொழி சொல்றாங்க, எங்களுக்குள்ள வந்து நாங்க சும்மா டீ பார்ட்டி போயிட்டு வந்தோம். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பிஜேபி கட்டுப்பாட்டுல பிஜேபி தான் இருக்காங்க. அதை வெளிப்படையாக தான் சும்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க தவிர்த்து ஆல்ரெடி அவங்க வந்து உள்ளதான் இருக்காங்க. அது ரெண்டு மாற்றுக்கு இருக்கு. அதனால இது வரைக்கும் எதிர்த்து வாக்களிக்கிறோன்ற ஒரு வார்த்தை ஏன் இதுவரை பயன்படுத்தவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தல. ஆமா, ஏன்னா இந்தியா கூட்டணியில யார் யாரெல்லாம் இப்ப எம்பிக்கள் இருக்கோம், அந்த எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி இருக்கு. நாங்கள் அடுத்த இதுல தேர்தலில் முடிச்சு எம்பிக்கள் வந்த பிறகு, ஏன்னா இந்தியா கூட்டணி இருக்கவங்க எம்பிக்கள் இருக்கிற கட்சிகள் தான். இப்ப எல்லா கட்சியும் சேர்த்தாங்கன்னா இப்ப பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகள் சேர்த்தாலும் அவங்க ஒரு 1000 கட்சியாவது சேர்க்கணும். அதனால வந்து அவங்க இந்தியா கூட்டணியில யாரும் எம்பிக்கள் பிரதிநிதிகள் எம்பிக்கள் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இருக்கிறதுக்காக அவங்க வச்சிருக்காங்க. அது எம்பிக்கள் எங்களுக்கு வந்த பிறகு அவங்க கண்டிப்பா அந்த இதை வந்து ஏன் செய்யணும். மதுரைக்கு சிஎம் வரதா சொல்றாங்க முதல்வர். அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த முடிவு இல்லை, வந்துச்சுன்னா கண்டிப்பா அறிவிக்கப்படும். ஏன்னா முதல்வர் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்து மக்கள் செஞ்சது. இப்ப சட்டசபை நடக்கிறதுனால இதுவரை அந்த மாதிரி எதுவும் இல்லை. நேற்று இருந்து எனக்கும் பல பேர் கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை. வந்த பிறகு முடிவான பிறகு கண்டிப்பா அறிவிக்கப்படும்.